கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அப்படியானால் லைஃப் எப்படி இருக்கும்னு பாருங்கள். சாலமோன் சொன்னதான வார்த்தை, எங்கும் இளைப்பாறுதல், எங்கு சந்தோஷம், எங்கு சமாதானம், எங்கு ஆசீர்வாதம், விரோதியும் இல்லை, எந்த ஒரு இடையூறும் அந்த ராஜாவுக்கு இல்லை என்று பார்க்க. ஆகவே சாலமோன் அநேக காரியங்களை செய்தான். தனக்கு மாளிகை கட்டினான். அவன் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டி எழுப்பினான். பற்பல காரியங்களை அவன் செய்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தை அவன் பலப்படுத்தி கொண்டான். காரணம், அவனுக்கு இடையூறு இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பங்களில் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று இருக்கும்போது அந்த குடும்பம் தானாக அங்கே வளர்ந்து கொண்டே போகிறது. அதே வேளையில் சில குடும்பங்களை நாம் பார்க்கிறது போல மனைவினால் பிரச்சனை, அல்லது சில இடங்களில் புருஷனால் பிரச்சனை, சமாதானம் இல்லை, குடி வெறி, பற்பல விதமான சூழ்நிலைகள், பிள்ளைகளால் பெரிய பெரிய பிரச்சனைகள், அடித்தடி, போலீஸ் கேஸ், இப்படியெல்லாம் வரும்போது அந்த குடும்பத்தினுடைய வருமானம் அந்தந்த பிரச்சனைகளிலே தான் அங்கே செலவு செய்து தீர்க்கப்படுகிறது என்று பார்க்க. அங்கே கன்ஸ்ட்ரக்டிவாக ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது, உருப்படியாக ஒன்றும் செய்ய முடியாது அந்த குடும்பத்தில். சில குடும்பங்களில் பாருங்கள், அங்கே பயங்கரமான வியாதி, பயங்கரமான பிரச்சனைகள் காணப்படுகிறது என்று பார்க்க. அப்படியாக இருக்கும்போது அந்த குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை சற்று உற்று பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பம் நாளுக்கு நாள் வளர வேண்டும், என் குடும்பம் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சையோடும் ஜெபத்தோடும் பரிசுத்தத்தோடும் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறான், நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆம், நம் தேவன் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். இங்கே சாலமோன் என்று சொன்னாலே சமாதானம். அவனுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆம், அவனுக்கு ஆண்டவர் எங்கும் இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று பார்க்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தபோது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார், நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று ஏற்கனவே தேவன் சொல்லியிருந்தார். இவன் இதெல்லாம் மறந்து அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். நாளடைவிலே அவன் இருதயத்தை அந்த ஸ்திரீகள் வழுவி போக பண்ணினார்கள். கர்த்தருடைய அன்பை விட்டு, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு வழுவி போக பண்ணிவிட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே சாலமோனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் காணப்படவில்லை. ஆம், அது தேவனுடைய பார்வையிலே விசனமாய் இருந்தது. மாத்திரமல்ல, இவன் அந்த ஸ்திரீகளுடைய அந்நிய தெய்வங்களை பாருங்க, அவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி பலியிடவே ஆரம்பித்து விட்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ பெரியவன்! சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பூமியில் பெரிய ஆலயத்தை கட்டினவன், மகா ஞானவான். நீதிமொழிகள், பிரசங்கி போன்ற புத்தகங்களை மிக தெளிவாக அவன் எழுதினவன், உன்னத பாட்டு எழுதினவன்.
அவன் மிகப்பெரியவன், பெரிய ஞானமுள்ளவன் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமே அவனிடத்திலே வந்தார். இவன் அந்நிய ஜாதியான ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் அவர்கள் தேவர்களுக்கு பலியிட்டான் என்று பார்க்கிறோம். ஆகையால் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். ஆண்டவரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். தேவன் 2 விசை அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி தேவன் கற்பித்ததை அவன் கை கொள்ளாமல் போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு கற்பித்ததை அவன் கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகவே ஆண்டவர் அங்கே ஒரு விரோதியை எழும்ப பண்ணுகிறார். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் விரோதியை சாலோமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமியில் இருந்த ராஜகுலமானவன். சாலோமோனுக்கு விரோதமாய் அங்கே ஒரு விரோதியை கர்த்தர் எழுப்பினார் என்று பார்க்க. இந்த காலை நேரத்திலும் கூட நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சுகமாய் தங்குவீர்கள். உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு, உங்களுக்கு விரோதி கிடையாது, உங்களுக்கு இடையூறும் கிடையாது. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் செழிக்க செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகும்போது அங்கே நமக்கு விரோதமாய் விரோதிகள் வந்து விடுவார்கள். பற்பல விதமான சூழ்நிலைகள் அங்கே உண்டாகிவிடும் என்று பார்க்கிறோம். சாலோமோனுடைய அனுபவத்தை குறித்து நெகேமியா சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலோமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாகியிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். ஆண்டவர் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனை மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே என்று நெகேமியா தன் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். ஆகவே இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி 14ஆம் வசனம், அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. ஒருபோதும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு நாம் பிணைக்கப்படக்கூடாது. திருமணமாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த உறவாக இருக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருபோதும் பிணைக்கப்படக்கூடாது. உங்கள் தனித்தன்மையை பார்த்து கொள்ளுங்கள், கவனித்து கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்டதான வசனத்தின்படி ஆண்டவரே, சாலோமோன் ஆண்டவரை எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்ந்தான். விரோதியில் இடையூறு இல்லை. ஆனால் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போதோ அவனுக்கு விரோதமாய் விரோதி எழும்பினான் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபைதார். எங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு உத்தமமாய் இருக்க கிருபைதார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.